பொதுவாக திரு அஜித்தோட படம்னா பெண்கள் வரமாட்டாங்க, இளைஞர்கள், ஆண்கள் இவங்க தான் அவங்களுடைய கோர் ஆடியன்ஸ், பெண்கள் குறைவாக வருவாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். யா யா அதை இந்த இது மாற்றுமா? நிச்சயமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் தான் பார்க்குறீங்களா வரவேற்பு. அண்ட் இந்த விஷயத்தில் வந்து சார் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. இந்த கதை வந்து பெண்களோடு உரையாடும், இது பெண்களை தொடும், இது நிச்சயமாக பெண்கள் வந்து இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் நம்பினார். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்குமே அந்த ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஷோ வந்ததுக்கப்புறம் நான் பேசிக்கலாக இந்த படத்தை அப்படி தான் பார்க்குறேன். இதை வந்து த்ரில் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, ட்விஸ்ட்ஸ் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது, ஸ்டண்ட்டு கூட இருக்குது. பட் நான் பேசிக்கலாக இந்த படத்தை எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அடிப்படையாக கொண்ட ஒரு காதல் கதை அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ட் இந்த காதல் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 12 வருஷ காலம், ஓகே, பல கட்டங்களையும் பல பரிமாணங்களையும் கடந்து வந்திருக்கிற ஒரு காதல், மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காதல், குற்றங்களோடும் குறைகளோடும் அரவணைக்கின்ற ஒரு காதலாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். எஸ், எக்ஸாக்ட். என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளோடு மனிதர்களை நேசிக்க பழகு.